Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2023ல வெளியான ஆக்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போய் நிறைய அவார்ட்லாம் வாங்கின படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட்லாம் வரும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆக்ரால இருக்க ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அணில சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல டிஷ் எல்லாம் இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்க இந்த நபரோட பேரு குரு அப்படின்றது. குருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு மாலா அப்படின்றது. இவங்க 2 பேருமே பேசாம அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா நல்லா இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே அமைதியா சாப்பிட்டு தானே இருந்தாங்க. திடீர்னு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. குருவும் மாலாவும் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குரு இருக்காருல, மாலாவை அந்த டேபிள்ல படுக்க வச்சிடுறாரு. அவங்க கூட க்ளோஸா இருந்துட்டு இருக்காரு. 2 பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் வச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. திடீர்னு பார்த்தா மாலா சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சிரிக்கிற சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இவரும் திரும்பி அந்த இடத்துல பாக்குறாரு. பார்த்தா மாலா அந்த இடத்துல இருந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க மாலா இருக்கானா, இங்க இருக்கிறது யாருன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி இந்த இடத்த பாக்குறாரு. பார்த்தா இவ்வளவு நேரம் இவர் அனில் கூட தான் ஒன்னா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா பயத்துல இந்த இடத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. இவரை கிண்டல் பண்ற மாதிரி மாலாவும் அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் ஆக்ரான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு வந்த இல்யூஷனா தான் இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் சென்டர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப காலையில வேலைக்காக தான் இவர் கிளம்பிட்டு இருக்காரு. இவருக்கு அம்மா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த அம்மாவும் காலையில இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் 2 ஒய்ஃபுங்க இருப்பாங்க. மொதல் ஒய்ஃபோட பையனா தான் ஹீரோ இருப்பாரு. செகண்ட் ஒய்ஃப் லேடி இருக்காங்கல்ல, இதே வீட்டுல மேல் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. அப்பா எப்பவுமே அந்த லேடி வீட்டுல தான் இருப்பாரு. அம்மாவும் அதை சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அப்பக்கு செகண்ட் ஒய்ஃப் மூலியமா சாவின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த சாவி இருக்கால, திரும்பி ஊருக்கு வரப்போறா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறது. ஏன்னா இதே பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். அந்த செகண்ட் ஃப்ளோரை இன்னும் கட்டி முடிக்காம தான் இருக்காங்க. அந்த செகண்ட் ஃப்ளோரை கட்டி நம்ம அந்த இடத்துக்கு போயிடலான்ற மாதிரிலாம் குரு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா தங்கச்சி இப்பதான் டென்டல் முடிச்சிருக்காங்க. தங்கச்சி அந்த இடத்துல கிளினிக் போட போறதா சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சதுனால தான் இவர் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. இவர் அணில பெட்டா வளர்க்கறாரு போல. இதனால தான் கனவுல அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் சரியான செக்ஸ் அடிக்டா இருப்பாரு. எப்ப பாரு பான் வீடியோஸ் தான் பாப்பாரு. ஏதாவது பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றாரு. எந்த பொண்ணுமே இவரை சீண்ட கூட மாட்டாங்க. இப்ப கூட ஆன்லைன்ல ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசுறாரு. அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றாரு. கொஞ்சம் செக்ஸ் சாட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பஸ்ல இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. இவருமே சோகமா இவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஹீரோ கால் சென்டர் ஜாப் தான் பண்றாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப இவரோட ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. இங்கதான் மாலாவும் வேலை பாக்குறாங்க. ஆக்சுவலா நைட் இவரோட கற்பனையில வந்தாங்கல்ல, அவங்க தான் மாலாவா இருப்பாங்க. மாலாக்கு இவர் யாரு என்னன்னு கூட தெரியாது. மாலா இவரை சட்டை கூட பண்ண மாட்டாங்க. ஆனா இவருக்கு மாலாவை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அடிக்கடி கற்பனை பண்ணும் போது மாலா வச்சு இவர் கற்பனை எல்லாம் பண்ணுவாரு. இப்ப கூட இவர் படிக்கட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது கூட மாலா கூட ஒன்னா இருக்க மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ எப்ப பாரு காம எண்ணத்துல தான் இருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட தங்கச்சியான சாவி வரதுல இவருக்கு பெருசா விருப்பம் கிடையாது. சாவியை வராம தடுக்கணும்னு யோசிக்கிறாரு. யாரோ பேசுற மாதிரி தங்கச்சி கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இந்த இடத்துக்கு மட்டும் நீ வந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சாவி நீ குரு தானே பேசுறன்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் குருலாம் இல்லன்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மாலாவை பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல மாலா இல்ல, மாலா இருக்க மாதிரி இவரா இமேஜின் பண்ணிக்கிறாரு. மாலா கூட க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுறாருல, இவரோட ஆசையெல்லாம் இந்த மாதிரி நிறைவேற்றிக்கிறாரு. எப்பவுமே ஒரு வீட்டுல தனியா ரூம் இருந்தா தானே நம்ம பிரைவேட்டான சில விஷயங்களை பண்ண முடியும். ஆனா இவருக்கு தனியா ரூம் இல்லன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம கண்டிப்பா மேல் இடத்தை எடுத்துக்கணும், அதுக்காக இன்னைக்கு வீட்டுல பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இவர் வீடு வந்து சேர்றாரு. வந்தவர் நேரா ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. அங்க இருக்க பெனாயில் பாட்டில எடுத்துடுறாரு. இந்த விஷயத்தை இவரோட அம்மா கவனிக்கிறாங்க. எதுக்காக பெனாயில எடுக்கிறன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் இதை குடிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் மாலான்ற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட போறேன், செகண்ட் ஃப்ளோர் எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதான் ஆல்ரெடி உன்னோட அப்பா சாவிக்குன்னு தந்துட்டார்ல, இதுக்கப்புறம் எப்படா வாங்க முடியும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லம்மா எனக்கு வேணும்ன்ற மாதிரி அம்மா கிட்ட சண்டை போடுறாரு. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல அம்மாவோட நைட்டி கிளியவே செஞ்சிருது. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத மாடியில இருந்து அப்பாவும் கவனிக்கிறாரு. நடுவுல பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த வழியா தான் இந்த விஷயத்த பாக்குறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர்கிட்ட கேட்கறாரு.
எல்லாம் ஒன்னால வந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட போட்டு திட்டுறாங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃபை போட்டு திட்டுவாங்க போல. செகண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் கண்டுக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, வாயை மூடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாயெல்லாம் மூட மாட்டேன்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. இதனால டென்ஷனான ஹஸ்பண்ட் இருக்காருல, கீழே வரன்ற மாதிரி வேகமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஆஹா, மனுஷன் அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் பயப்படுறாங்க. மேல் இடம் தான் சாவிக்குன்னு பேசி முடிச்சாச்சுல, இப்ப என்ன புதுசா பிரச்சனை பண்றீங்கன்னு அப்பா கேக்குறாரு. இத கவனிச்சிட்டு இருக்க குரு இருக்காருல, எனக்கு தெரியாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு தான் அந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க மட்டும் இடத்த தரல, நான் பெனாயில குடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறான். குடிக்கணும்னா குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவன் குடிக்க மாட்டான்றதுனால தான் அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, பெனாயில எடுத்து குடிக்கிறதுக்காக வரான். டே, அவசரப்பட்டு இப்பெல்லாம் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்ல, பண்ணதான் போறன்ற மாதிரி குடிக்கவே ஆரம்பிச்சிடறான். இப்ப எல்லாருமே பக்கத்துல வந்து இவனை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சித்தி பெருசா இல்ல தலையிடாம தானே இருந்தாங்க. ஆனா இவன் பெனாயில குடிச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னா சித்தி இருக்காங்கல்ல, ஒரு பக்கெட் எடுத்துட்டு வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. முதல்ல வாந்தி எடுன்ற மாதிரி இவரை எடுக்க வைக்கிறாங்க. ஒரு வழியா இவர் வாந்தி எடுத்து ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வராரு. இப்ப மறுநாள் காலையில அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டாக்டரை வர வச்சிருந்தாரு. முட்டாள்தனமா பண்ணிட்டான். அதே மாதிரி மாலான்னு இல்லாத பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கான், வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டாக்டருமே ரூம்ல இருக்க அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவன் சைக்கோ மாதிரி பண்றதுனால லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன விடுங்கன்ற மாதிரி இவனும் கத்திட்டு இருக்கான். இப்ப டாக்டரும் பக்கத்துல உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோவோட அப்பாவுக்கு போன் கால் வருது. ஹீரோவோட அப்பாவும் போன் பேசிக்கிட்டே இந்த ரூமை விட்டு வெளியே போறாரு. இந்த முக்கியமான நேரத்துல கூட எதுக்காக போன் எடுத்துட்டு வெளியே போறாரு, வேற யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி சித்தி சந்தேகப்படுறாங்க. ஹீரோ உண்மையிலேயே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாரு போல. என்ன விடுங்க, நான் மாலா கிட்ட போனோம், நான் மாலா கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா, நீ மாலா கிட்ட போ, சந்தோஷமா இரு. ஆனா மாலா முதல்ல எங்க இருக்கா? இல்லவே இல்ல, நீ அதான் கற்பனை பண்றேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஹீரோ உனக்கு ஊசி போடுறேன்னு எடுக்கிறாரு. ஊசியா அப்படின்ற மாதிரி இவனும் ரொம்ப பயப்படுறான். இப்ப இவனோட காலை நீட்டியே சட்டுன்னு அந்த டாக்டரோட கழுத்தை பிடிச்சிடறான். கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கான். இந்த டாக்டரும் வலியால துடிக்கிறாரு. வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. இப்ப வெளியே இருக்க எல்லாருமே வேகமா உள்ள ஓடி வந்துடுறாங்க. இந்த டாக்டரை காப்பாத்துறதுக்காக கட்டெல்லாம் கலட்டுறாங்க. இதான் கேப்ன்ற மாதிரி குருவும் வேகமா இங்க இருந்து ஓடுறான். மாலா, நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரிலாம் கால் பண்ணி சொல்றான். டே, பைத்தியம் மாதிரி பண்ணாத, ஒழுங்கா டாக்டர் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் மாலா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாலா, வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றோன்றத வீட்டுல சொல்லு மாலா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாலாவும் இவங்களை பார்த்து பேசுறாங்க. ஆனா உண்மையில அந்த இடத்துல மாலாவே இல்ல. இவர் தான் இந்த மாதிரி தனியா பேசிட்டு இருக்காரு. என்ன இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நான் பேசுற விதத்துல பேசுறேன்ற மாதிரி டாக்டரும் இவங்க கிட்ட சொல்றாரு. முதல்ல மாலா கிட்ட பேசுற மாதிரி பாவலாலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையில உன் பக்கத்துல மாலா இல்லப்பா, நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு இப்ப தேவை ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதனால இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இன்னொன்னு வாட்டி பக்கத்துல மாலா இல்லன்னு சொன்ன உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரி டாக்டரோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். டாக்டரும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. இந்த சண்டைலாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் சாவி இந்த இடத்துக்கு வராங்க. வீட்டுல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வேற ஜட்டியோட இருக்கான்ல, அதனால டாக்டர் அடிக்கிறத நிறுத்திடுறான். மேற்கொண்டு எதுவுமே பேசாம ரூம்குள்ள எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா கெலாட்டா பண்ணாரு பாத்தீங்களா, அதுல ஹீரோ வளர்த்துட்டு இருந்தா அந்த அணில் இறந்து போயிருது. ஹீரோவோட சித்தி இருக்காங்கல்ல, அந்த அணில புதைக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துல குழியெல்லாம் தோண்டி புதைச்சு வச்சிடுறாங்க. ஹீரோவோட அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு சாவியை இப்பதான் பாக்குறாங்க போல. சாவியும் பொண்ணு மாதிரி தானே, அதனால பையன் பண்ற விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நீயும் டாக்டர் படிப்பு தானமா படிச்சிருக்க, நீ தான் புத்திமதி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் படிச்சிருக்கிறது டென்டலு, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரிம்மா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல சாவியும் ஏத்துக்கிறா. சாவியை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன வயசுலயே சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால இன்சுலின் ஊசி போடணும். அந்த ஊசி போடுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. டே காஜி, உன் காஜிக்கு ஒரு அளவில்லையான சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, அது அப்படியே இந்த குருக்கு பொருந்தும். எப்ப பாரு பொம்பளை வெறி பிடிச்சுதான் திரியிறான். இப்ப கூட பொண்ணுங்க கிட்ட தான் ஆட்டா சாட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஃப்ரீயா வெளியே உட்காந்து சாட் பண்ண முடியாதுல்ல, அதனால ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து தான் சாட் பண்றான். ஒரு பொண்ணு க்ளோஸா பேசுறாங்க, மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் முகத்தை காட்டாம தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறான் போல. இப்ப காலையில ஹீரோவும் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, சாவியும் வெளியே போனமாண்டா, கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் பில்டர்ஸை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்பான். சாவி வரதும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பில்டர்ஸை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் சாவி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க.
இவன் பதில்லாம் சொல்லாம உள்ள இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். செகண்ட் ஃப்ளோர் சாவிக்குன்ற மாதிரி தான் அப்பா ஒதுக்கி இருப்பாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு இடத்த கட்டணும், 2 பாகமா பிரிச்ச மாதிரி தான் அந்த இடத்த கட்டணும், ஒரு இடத்துல கிளினிக் வைக்கிற மாதிரி பிளான், இன்னொன்னு வீடை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சாவியும் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கம்மி இடத்துல இவங்க கிளினிக்லாம் போட முடியாது, அது கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட சொல்றாங்க. இவன் கண்டுக்காம எவ்வளவு வேலை ஆகும்ன்ற மாதிரிலாம் இந்த நபர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இந்த நபர் பெருசா ஒரு அமௌண்ட் சொல்றாரு. அவ்வளவுலாம் ஆகவே ஆகாதுன்றது சாவிக்கு புரியுது. நீங்க ரொம்ப அதிகமா சொல்றீங்க, கம்மியாவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாவி பேசிட்டு இருக்காங்க. நீ குறுக்க பேசாத, அமைதியா இருன்ற மாதிரி குருவும் சொல்றான். இந்த மாதிரி சமயத்துல ஓனர் வந்துடுறாரு. அதே மாதிரி மத்த கிளைண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதனால இந்த நபர் இருக்கார்ல, பெருசா புடி கொடுத்து பேச மாட்டாரு. இதனால குரு டென்ஷன் ஆகி தங்கச்சியை வேகமா வெளியே கூட்டு வந்துடுறான். எல்லாம் ஒன்னால வந்தது, நானே சாமர்த்தியமா பேசி கம்மி விலைக்கு முடிச்சிருப்பேன், எதுக்காக முந்திரி கொட்டை மாதிரி பேசினேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சியை திட்டுறாரு. இப்ப இவர் மட்டும் தனியா பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன வேலை சொல்றீங்களோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்லப்பா, உங்க இடத்தையே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு, முதல்ல அதை சால்வ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு இந்த நபர் சொல்லிட்டாரு. ஈரவன் டென்ஷன் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஹஸ்பண்ட் வேற யாருக்கிட்டயோ பழகிட்டு இருக்கிறதா இந்த சித்திக்கு டவுட் வருது. ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட போன் எடுத்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது இவங்க நினைச்சது சரியா போயிருது. ஆக்சுவலா இவர் வேற ஒருத்தங்க கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காரு. கடலை போட்டுட்டு இருக்க லேடி கிட்ட இவரோட இடத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. என் இடத்த உனக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட போட்ட அதே பிட்ட வேற ஒரு லேடி கிட்ட போட்டுட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சித்தி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப நமக்கு குருவை காட்டுறாங்க. இவர் பாத்ரூம்ல உட்காந்து சாட் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இந்த நாள் இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவனும் பிக்ஸ் பண்ணிடுறான். இப்ப அந்த பொண்ணு வருவான்ற மாதிரி இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருக்குமே 2 பேரோட அடையாளமும் தெரியாது. இந்த இடத்துல வச்சுதான் மீட் பண்ணிக்கணும். இப்ப ஹீரோவை பார்க்க வந்த பொண்ணை நமக்கு காமிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுமே நம்ம பார்க்க வந்தது யாருன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நான் தான்றதை அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறாரு. அந்த பொண்ணு இவன் தானா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோவோட பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்து உங்களுக்கு பெருசா பிடிக்கல போல. எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாதாரணமா காஃபி குடிக்கிறதுக்கு வந்த மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. இப்ப சட்டுன்னு போன் கால் வந்து இங்க இருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிடுறாங்க. என்ன பேசாமையே கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இதே ஃபீலிங்கோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம பார்க்க அழகா இல்ல போல, அதனால தான் அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள இவரே பேசி புலம்பிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் எல்லாம் சாவிக்கு கேக்குது. என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏற்கனவே முட்டாள்தனமா பண்ணிட்டார்ல, திரும்பி பண்ணிக்க போறாரு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் வேகமா ஒரு ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாரு. எனக்கு என்ன குறைச்சலு, நான் அப்ப அசிங்கமா இருக்கனா அப்படின்ற மாதிரிலாம் கண்ணாடியை பார்த்து புலம்புறாரு. இப்ப சாவியும் உள்ள வந்து இவரை சமாதானப்படுத்துறாங்க. மடியில படுக்க வச்சுதான் இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் நார்மல் நிலைமைக்கு வராரு. இப்ப சாவியும் தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, ஐ லவ் யூன்ற மாதிரி சாவியை சட்டுன்னு கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கிஸ்ஸே பண்ணிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க விடுன்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. இவர் விடாம கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. சாவியும் தப்புச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு ஓடிடுறாங்க. இவர் பண்ண விஷயம் வீட்டுல எல்லாருக்குமே தெரிய வந்துருது. காம வெறி பிடிச்சு திரியறான் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே ஹீரோ மேல செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப ஹீரோவோ ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு வந்து காட்டுறாங்க. இவன் இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணிருக்கான்ற மாதிரி டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவன் உனக்கு தங்கச்சி முறை வரா, அவகிட்ட எப்படி உன்னால இப்படி நடந்துக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி டாக்டரும் இவரோட பங்குக்கு பயங்கரமா திட்டுறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் இவனுக்கு தரதுக்கு சில மாத்திரை எழுதி தரேன்ற மாதிரி தந்துடுறாரு. ஹீரோவோட அம்மா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த சித்தி அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ எதுக்காக வந்தன்ற மாதிரி அம்மாவும் கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சித்தி நம்ம லைஃப்ல 3ஆவதா ஒருத்தி வரப்போறா, எப்படியாவது இந்த விஷயத்த தடுக்கணும், இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. நமக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான், ஆனா இந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த வீடும் நம்மளை விட்டு போயிடும் போல, நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சித்தி சொல்றாங்க. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. வர வழியில நிறைய காதல் ஜோடி எல்லாம் பாக்குறாரு. எல்லாருக்கும் ஆள் இருக்கு, எனக்கு மட்டும்தான் ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு டீ கடைக்கு வந்து இவர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. அந்த டீ கடைக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடியோட கால்ல ஏதோ பிரச்சனை போல, அவங்க நொண்டி தான் நடந்து வராங்க. இவர் அவங்களையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. எல்லா வாட்டியும் நம்ம லெவலுக்கு மேல ட்ரை பண்றோம் போல, அதனால தான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, பேசாம இந்த லேடியை நம்ம லவ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த லேடியும் டீ குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணா என்னன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாம இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. அவங்களுமே ஒரு கடைக்குள்ள தான் போறாங்க. அந்த கடைக்குள்ள தான் அவங்களோட வீடும் இருக்கும். அதாவது ஒரு இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காங்க, அதுக்குள்ளேயே அவங்களோட வீடும் இருக்கு. இதை இவருமே பார்த்து புரிஞ்சுக்கிறாரு.
சரி நாளையில இருந்து இவங்களை வந்து ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப காலையில சமயம் ஹீரோவா இந்த கடைக்கு வந்துடுறாரு. இந்த லேடியோட பேரு பிரீத்தி அப்படின்றது. பிரீத்தி கிட்ட மெயில் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருக்க சிஸ்டத்துல உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே கடைசியா இருக்க சிஸ்டத்தை நோக்கி போறாரு. அங்க எங்க போறீங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆனா இவர் வேகமா அந்த இடத்துல போய் உட்காந்துடுறாரு. பொதுவா பான் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கடைசி சிஸ்டத்தை தானே சூஸ் பண்ணுவாங்க. இவர் அந்த மாதிரி கேட்டகரி போல அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் ஒரு லுக் விடுறாங்க. இப்ப இவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக இங்க இருந்து தள்ளி போயிடுறாங்க. இப்ப அம்மா, சித்தி, அதுக்கப்புறம் இவரோட தங்கச்சி சாவி சேர்ந்த மாதிரி அந்த லேடியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது அப்பா இப்போ ஒருத்தவங்க கூட பழகிட்டு இருக்காருல, அவங்கள பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஆளுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்கும். அதை மீறிய உங்ககிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு சொத்து சுகம்லாம் தரேன்னு சொல்லியிருப்பாரு. அவரெல்லாம் சுத்தமா நம்பாதீங்க, கடைசியில உங்களை நடு தெருவில் விட்டுருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த லேடியும் இதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி பிரீத்தியோட கடைக்கு போறாரு. இவன் வேணும்ட்டே தான் வரான்றது பிரீத்திக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருது. இப்ப யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் இவர் வந்துடுறாரு. வந்தவர் சிஸ்டம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவங்களும் ஒரு சிஸ்டத்தை காமிச்சிடுறாங்க. ஆனா இவர் போகாம இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நம்ம உள்ள போய் படுக்கலான்ற மாதிரி வேணும்ட்டே ரூமை நோக்கி நடக்கிறாங்க. அப்படி ரூமை நோக்கி நடந்தவங்க இவரை ஒரு பார்வை திரும்பி பாக்குறாங்க. இவரும் இவங்கள பாக்குறாரு. 2 பேருக்குமே விஷயம் புரிஞ்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல சட்டுன்னு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணவங்க இவங்க பெட்ரூம்ல ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சு முடிச்சிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு இவர் டயர்டா படுத்துட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, இவருக்கு டீ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க. அதே மாதிரி பிரீத்தி இவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் கூட டைவர்ஸும் ஏற்பட்டிருக்கும். ஹஸ்பண்ட் பேர்ல தான் இந்த கடை இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் இவங்க கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்பனாலும் என்னோட ஹஸ்பண்ட் கைக்கு போலாம், கேஸ் நடந்துட்டு இருக்கு, என் ஹஸ்பண்ட் நடுவுல என்ன டார்ச்சர் பண்றதுக்காக வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு லேடிக்கு தூண்டில் போட்டு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த லேடி அப்பா கிட்ட அவாய்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. சோ குடும்பமா சேர்ந்து தான் நமக்கு சூனியம் வச்சிருக்காங்கன்றது அப்பாக்கு புரிஞ்சிருது. அந்த லேடியை பார்த்து நீங்க தானே பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்து எல்லாரையும் கத்திட்டு இருக்காரு. ஆமா, நாங்க தான் பண்ணோன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. அப்பவும் டென்ஷன் ஆன மாதிரி இங்க இருந்து கோச்சுக்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோ அடிக்கடி பிரீத்தியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாரு. இவர் வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ சோடா பாட்டில எரிஞ்சிடுறாங்க. அதாவது நெருப்பு வச்சு எரிவாங்கல்ல, அந்த மாதிரி எரிஞ்சிட்டு 2 பேர் பைக்ல போறாங்க. பிரீத்தியோட ஹஸ்பண்ட் ஆளுங்கன்றது இவருக்கு புரியுது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவரும் கடையை வந்து பாக்குறாரு. கடை பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கடையை அணைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்தோம்னா பிரீத்தியோட ஹஸ்பண்ட்னால அடிக்கடி தொல்லலாம் வரும்ன்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப 2 பேருமே ஒரு கடைக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கேஸுமே ஹஸ்பண்டுக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு. எப்பனாலும் இந்த இடம் என்னோட ஹஸ்பண்ட் கைக்கு போயிடும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் பிரீத்தி புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு, சும்மா தான் நம்மளை யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி பிரீத்தி நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. சித்தி கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். சித்தி இருக்காங்கல்ல, சாவிக்காக கிளினிக்கா கட்டி தந்துடலான்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஹீரோக்கு தெரிய வந்துருது. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா பிரீத்தி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவ தான் பிரீத்தி, நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. பேரண்ட்ஸ் பெருசா கோவம்லாம் பட மாட்டாங்க. எப்படியோ இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரிதான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் எங்க போறது, வாழ்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை, எனக்கு இந்த இடம் தேவைன்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா பேசுறாரு. குறிப்பா தங்கச்சியை பார்த்து தான் பேசுறாரு. இப்ப தங்கச்சியோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இவர ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு தெரியல. பிரீத்திக்கும் ஹஸ்பண்டுக்கும் கேஸ் நடக்குது இல்ல, அத பிரீத்திக்கு சாதகமா முடிக்க முடியுமா, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுமே அந்த இடத்த பத்தி விசாரிச்சு பார்ப்போம், ஏதாவது பண்ண முடியுமான்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாளைக்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாவி சொல்றாங்க. மறுநாளே 2 பேருமே இடத்த பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்த வச்சு என்னதான் கேஸ் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி விசாரிச்சு தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா பிரீத்திக்கு கிடைக்கிறது கஷ்டம், பிரீத்தியோட ஹஸ்பண்டுக்கு தான் இடம் போகும்ன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வேற ஒரு நாள் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. பிரீத்தியோட இடம் கிடைச்சதுன்னா அதை வாங்கி தந்துடலாம்னு யோசிச்சிருப்பாங்க. இப்ப பிரீத்தியோட இடம் கிடைக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால செகண்ட் ஃப்ளோரை தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் உன்னோடது, அந்த இடத்துல நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. அப்ப கிளினிக்கை நீ எங்க கட்டுவேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் முதல்ல சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் நானே இடத்த வாங்கி கட்டிக்கிறேன், நீ என்ன பத்தி கவலைப்படாத, இதுக்கப்புறம் இந்த சொத்துக்காக நம்ம 2 பேருக்குள்ள சண்டைலாம் ஏற்பட வேணாம், நம்ம ஒத்துமையா இருப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன அநியாயத்துக்கு இவன் நல்லவளா இருக்கா, நம்ம தான் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப கேவலமா நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்றாரு. முதல்ல பிரீத்தியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி பிரீத்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அதே மாதிரி நாளைக்கு பில்டர்ஸை பார்க்க போறேன், நீயும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வரன்ற மாதிரி பிரீத்தி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க.
மறுநாள் இவரு பிரீத்தி அதுக்கப்புறம் இவரோட அப்பா 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் பில்டர்ஸை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஏற்கனவே ஹீரோ ஒரு வேலையாள் கிட்ட பேசினார்ல, அவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே இடத்த பத்தி பேசிட்டோம்ல, இதுக்கப்புறம் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உன்கிட்ட பேசுறதுக்காக வரல, பாஸ் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்க அவர்கிட்டயே பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறது பாஸ்க்கு தெரிய வருது. அவங்கள உள்ள அனுப்புன்ற மாதிரி ஆளு கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுமே அவங்கள உள்ள அனுப்பிடுறாரு. ஹீரோவோட இடம் அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். இடத்தோட வேல்யூ அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பில்டிங்கை இடிச்சிருங்க, அங்க 4 ஃப்ளோர் நீங்க கட்டி தரணும், கிரவுண்ட் ஃப்ளோரை நீங்களே எடுத்துக்கோங்க, 2-3 கடையை ஈஸியா நீங்க கட்டி வாடகைக்கு விட்டுறலாம், மீதி 3 ஃப்ளோர் கட்டி தரதுக்கு நாங்க எவ்வளவு தரணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கிரவுண்ட் ஃப்ளோரை நாங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணா கழிக்கலாம், மீதி 30 லட்சம் ரூபாய் நீங்க தர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இந்த பாஸ் சொல்றாரு. 30 லட்சம் ரூபாயா, அதெல்லாம் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி இங்க இருக்க பிரீத்தி சொல்றாங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம வேற பில்டர்ஸை பாத்துக்கலாம், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா பில்டர்ஸ்க்கு இது நல்ல டீலா படுது, இதை இழக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்கள கூட்டு வா அப்படின்ற மாதிரி ஆள் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ஆள் இருக்கார்ல, சார் உங்ககிட்ட பேசணுமா, நீங்க சொல்ற மாதிரியே பார்த்து பேசிக்கலாம் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. சரி போலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே மனசை மாத்திட்டு திரும்பி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, 4 ஃப்ளோர் வேணாம், நாங்க 5 ஃப்ளோர் கட்டுறோம், முதல் 2 ஃப்ளோரை நாங்க எடுத்துக்கிறோம், மீதி இருக்க 3 ஃப்ளோரை நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க, இவ்வளவு அமௌண்ட் தர வேண்டி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. அது இவங்களால தர முடிஞ்ச அமௌண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த டீலும் இவங்களுக்கு சரியாப்படுது. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. 3 ஃப்ளோர் இவங்களுக்கு கிடைக்க போது, ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பாஸ் கிட்ட ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே இருந்த பில்டிங்கை இடிச்சிடுறாரு. இப்ப புதுசா பில்டிங் கட்டுற வேலையெல்லாம் பாக்குறாரு. இந்த வீடு கட்டுற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் இவங்க ஃபேமிலியோட பாண்டிங்கும் நல்லபடியா இருக்கு. இவர் தங்கச்சி கிட்ட இப்பெல்லாம் நார்மலா பேசுறாரு. அதே மாதிரி ஹீரோவோட ஒய்ஃபா பிரீத்தி வரப்போறாங்கல்ல, ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பிரீத்தி கிட்ட அக்கறையாலாம் பேசுறாங்க. ஹீரோவும் பிரீத்தியும் ஒரு ஃப்ளோர்ல இருப்பாங்க. அப்பா 2 ஒய்ஃபோட ஒரு ஃப்ளோர்ல இருப்பாரு. அதே சமயம் சாவிக்கு ஒரு ஃப்ளோரை தந்துருவாங்க. இப்படிதான் ஹீரோ பிளான் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோக்கு நினைச்ச மாதிரியே ஒரு வீடு கிடைச்சிருது இல்ல, இப்ப ஒய்ஃபு கூட சந்தோஷமா இருந்து முடிச்சிடுறாரு. இப்ப டயர்டா படுத்துட்டு இருக்க ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த பில்டிங் இருந்தது பாத்தீங்களா, அப்ப பில்டிங்கை சுத்தி பாக்குறதுக்காக இவர் வந்திருப்பாரு. அப்ப இவரோட கற்பனையில திரும்பி மாலா தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்ச மாலா இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் நீ என்னை பத்தி நினைக்கிறதே இல்ல, ஏன் என்னை பத்தி நினைக்கிறது இல்ல, நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா, நான் போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவரை நினைக்காததுக்கு காரணம் இவரோட லைஃப்ல பிரீத்தி வந்துட்டாங்க. இப்ப இவர் நார்மல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கும் போதுதான் மாலா கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப மாலா டோட்டலாவே இவரோட கண்ணுக்கு தெரியறது இல்ல. இவர் நிம்மதியா இப்ப ஒய்ஃப் கூட படுத்துட்டு இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.